தமிழ்நாட்டில் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு முதன்மையான கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அம்பேத்கரோட ரெப்ரசன்டேட்டிவே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும்னு சொன்னாரு. முதல்ல கற்பி எஜுகேட் பண்ண, அவன் மண்டையில எதையாவது ஒரு கருத்து 4 விஷயத்தை ஏத்தப்பாரு, கொள்கை கோட்பாடுகளை ஏத்தப்பாரு அப்படிங்கிறத தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தன் தொண்டர்கள் மண்டையில என்னத்தை தான் ஏத்துனுச்சுன்னு தெரியல. எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவன் மண்டையில ஏறுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் மண்டையில கொஞ்சமாவது கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் ஏறும். இவங்க ஒண்ணுமே ஏத்துலங்க. சனாதானத்தை எதிர்க்கிறேங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் தலித்தா ஒண்ணு சேர போறோம்னு எப்பயாவது உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி பேசி இந்த இளைஞர்களை குழப்பி விட்டு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த மது ஒழிப்பு மாநாடு, இது மது ஒழிப்பு மாநாடா இல்ல மது குடிப்பு மாநாடா அப்படின்னு கேட்கக்கூடிய லட்சணத்துலதான் இருந்தது. இதை யாரு கோவப்பட்டாலும் சரி, எப்படி நீங்க நினைச்சாலும் சரி, உள்ள உண்மையை தான் நான் சொல்றோம். நேற்று கூட ஒரு நபர் சொல்லியிருந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் சிறுத்தைகள் மதுவை மறைத்து வைத்து குடித்தார்கள் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்க அம்மா தான் வந்து ஊத்தி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, நீ ஏதோ கோவத்துல கேட்கிற, நான் கேட்கிறேன், உன் தாயின் மீது சத்தியம் பண்ணி சொல்லு, அந்த கூட்டத்துக்கு போன யாருமே குடிக்கல, விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் குடிக்க மாட்டார்கள், அங்க புதர்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு குழு குழுவாக அமர்ந்து கொண்டு குடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உன் தாயின் மீது சத்தியம் பண்ணி சொல்லு. உள்ள உண்மையைத்தான் நான் சொல்றேன். எங்க சரக்கு வாங்கி குடிச்சிங்கிற கொண்டு எங்களுக்கு தெரியும். அதை ஒரு நபர் காணொலியிலே பேசுறாரு. கேமரா இருக்கு, மைக் இருக்குன்னு கூட பேசாம எந்த விஷயத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், மது ஒழிப்பு மாநாடு நடக்குது, எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியாததோட குடிச்சிட்டு வந்து நாங்க எங்க குடிச்சோம், எங்க வாங்கிட்டு வந்தோம், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எங்களுக்கு எப்படி சரக்கு கிடைச்சதுங்கிறது கொண்டு ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரு என்ன கோட்பாடு, என்ன இதுல இருக்காரு, அவரு எதுக்காக அவர் வந்திருக்காருங்கிறத அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள், அந்த அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஒயின் ஷாப் லீவு, எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது 200 ரூபா சொல்லிட்டாங்க. அதான் எங்க கிடைச்சது, கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ள போகணும், ஊருக்குள்ள போயிட்டு 200 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாருங்க. காணொலியா இருக்குங்க. புதர்கள் பக்கத்துல அமர்ந்து குடிக்கிறாங்க, அதுவும் காணொலியா இருக்கு. மேடையில ஏறி குத்தாட்டம் போடுறாங்க. குத்தாட்டம் போடுறதுக்கு அங்க போனீங்க, இது என்ன ஆர்கெஸ்ட்ராவா, இங்க ஏதாவது விழா நடக்குதா, ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதா? மது ஒழிப்பு மாநாடு. அந்த கோட்பாடே உங்களுக்கு தெரியலையே. அப்ப நீங்க என்னத்தை கற்பிச்சீங்க இத்தனை நாளா? இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அவன் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக்கிட்டு அண்ணன் சீமான் என்ன பேசுறாருங்கிறத கேட்கறதுக்கு தான் வருவான். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்க வந்து அதிகமா இந்த மது குடிக்கக்கூடிய நபர்கள் தண்ணி பாட்டிலு, கப்பு, இந்த சிகரெட்டு, இந்த சைடிஸ் இதெல்லாம் வந்து வாங்குவாங்க. அதுக்காகவே எங்கெல்லாம் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி வந்து போடுவாங்க. அப்படி பெட்டிக்கடை போட்ட ஒரு நபர் சொல்லியிருக்காரு, அந்த கடையின் உரிமையாளர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, ஒரு தண்ணி ஒரு கப்பு கூட சேல் ஆகல, ஒரு சிகரெட்டு கூட விற்பனையே எனக்கு ஆகலைன்னு சொல்லி அந்த பெட்டிக்கடைக்காரர் சொல்லியிருக்கிறார். பாராட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு விற்பனை ஆகல, அவருக்கு வருமானம் வரல, அது வேற விஷயம். ஆனா அவர் பாராட்டிட்டு போயிருக்காரு. இதுவும் காணொலியா இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்துல நடந்தது. விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு அப்ப என்னதான் நீங்க இத்தனை நாளா கற்பிச்சீங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சனாதன கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 2 சீட்டு வாங்கிக்கிட்டு நான் ஒரு பொது தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொது தொகுதியில நிக்க முடியாம காலங்காலமா இப்படி ஏமாத்திக்கிட்டு மக்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காருன்னு பாருங்க. இவர் வந்து சொல்லுவாரு, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த இளைஞர்களை ஏமாத்துறாரு, வன்முறைக்கு தூண்டுறாரு, வன்னியர் சமுதாயத்தை வந்து ஒரு ஏமாத்துறாரு, வன்னியர் சமுதாய இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் இவரு. அண்ணன் திருமா மாதிரியான இப்படி ஒரு பிழைப்பு வகையை நான் பார்த்ததே இல்லை. பிழைக்கலாமா, எல்லாருமே வந்து காசு தேவை, எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிகாரம் தேவை, ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா அண்ணன் திருமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை வெறும் 2 சீட்டுக்கு அடமானம் வச்சுட்டாரே அப்படிங்கிறத எனக்கு வருத்தம். 3 தொகுதி கொடுக்கலன்னா நாங்க தீக்குளிப்போன்னு பேசின அண்ணன் சங்கத்தமிழன் எப்படியாவது பேசணும், ஊடகங்கள் எல்லாம் பேச வச்சார். அண்ணன் திரும்ப அனுமதி இல்லாம அவர் பேசியிருக்க மாட்டாரு. 3 சீட்டு எங்களுக்கு வேணும், 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி, அட்லீஸ்ட் ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்கலாம். ஆனா 2மே தனி தொகுதியா வாங்கிக்கிட்டு சனாதன சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கிட்டு நீங்க என்னென்ன நாடகம் போடுறீங்கிறது வெட்ட வெளிச்சமா அம்பலமாயிருக்கு. இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடுல ஒரு கண் துடைப்பு நாடகம். யாரை பார்த்து நீங்க கேள்வி எழுப்பணும்?
மத்திய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணுமா? மத்திய அரசு போடக்கூடிய அத்தனை திட்டங்களையும் மாநில அரசு ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், நாங்களாம் ஏத்துக்க முடியாதுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் தைரியமா சொல்லிடுவாங்க. தைரியமா இப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கலையா, அந்த மாதிரிதான் மத்திய அரசு போடக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும் அல்லது உச்ச நீதிமன்றங்கள் போடக்கூடிய உத்தரவா இருக்கட்டும், எதை ஒன்றையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. மாநில அரசு முடிவு செய்யறதுதான். மத்திய அரசுக்குன்னு ஒரு நிதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. மாநில அரசு முடிவு பண்ணணும். சாராய ஆலைகளை இழுத்து மூடிட்டு எங்க மாநிலத்துல அதிகமான தென்னைகள் பனைகள் இருக்கு, அதன் மூலியமாக இறக்கக்கூடிய இந்த தென்னங்கல்லு பனங்கல்லு இதுக்கு மாற்று வழிக்கு திரும்பணும்னா இளைஞர்கள் கொஞ்சமாவது தெளிவாங்க. அது அடிக்ஷன் கிடையாது. கல்லு குடிக்கிறதோ தென்னங்கல்லு பனங்கல்லு குடிக்கிறதோ அடிக்ஷன் கிடையாது. இந்த 180 ரூபா சரக்கு ஒயின் ஷாப்ல வைக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சாராயத்தை குடிக்கிறது அடிக்ஷன். இந்த மாற்று வழிக்கு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்றது மட்டும்தான் உண்மையான ஒரு நடப்பு அரசியல். அதாவது பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இது இல்லைன்னா அப்ப எப்படிப்பா, அப்ப இது ஒண்ணு இருக்கணும் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நடக்கும். நடக்கிறதா நாங்க பேசுவோம். அதனாலதான் கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சமாவது மண்டையில ஏத்துங்கன்னு சொல்றது. மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்களா, அதுக்கு இவங்க குடிச்சிட்டு வருவாங்களா, அதுக்கு பேர் மது ஒழிப்பு மாநாடா? அப்ப இளைஞர்களை எந்த அளவுக்கு நீங்க ஒரு முட்டாள ஆக்கி வச்சிருக்கீங்க, அவங்க மண்டையில நீங்க எண்ணத்தை தான் இத்தனை வருஷமா ஏத்துனீங்கிறது ஒன்னும் தெரியல. இதுல அரசியல் ஆசான் வேற. அண்ணன் திருமாவுடைய நாலேஜ் என்னன்னு தெரியுமா? அவர் எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? பேசுவார், நல்லா பேசுவார். அவர் பேசுனது எவனாவது காது கொடுத்து கேட்கலையாட்டு? கேட்டிருந்தா கொள்கை கோட்பாடு கொஞ்சமாவது மண்டையில் ஏறி இருக்குமே. நீ காந்தி ஜெயந்தி கிடைக்கும், அதை போய் வாங்கிட்டு வரணும். 200 கேட்குறாங்களா? அது எங்க, அது ஊருக்குள்ள தான் போகணும். ஊருக்குள்ள போனாங்களா? விடுதலை சிறுத்தை கட்சியின் தயவுல தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. அவங்களுடைய ஓட்டு சதவீதம் இல்லாம திமுக தனிச்சு நின்று ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியின் பங்களிப்பு இருக்கு. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி யாருக்கு ஒரு டஃப்பை கொடுக்க முடியும், ஒரு அழுத்தத்தை எந்த கட்சிக்கு கொடுக்க முடியும்னா திமுகவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். மத்திய அரசுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. 2 எம்பியை வச்சிருக்கிற அண்ணன் திருமாவால் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது. நீங்க திருமா அவர்கள் திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும். மெஜாரிட்டியா எம்பி வச்சிருக்கிற திமுக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. சாராய கடை நடத்துற திமுகவே மத்திய அரசுக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவிலக்கு தேசிய அளவில் கொண்டு வர வேண்டும்னு அழுத்தம் கொடுக்காது. அப்போ அண்ணன் திருமா அவர்கள் திமுகவுக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும். 2 எம்பியை வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா அது அவங்க காதுல கேட்காது. ஆனா அண்ணன் திருமாவால் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, நீங்க மதுக்கடைகளை மூடலாம், நான் கூட்டணி விட்டு வெளில போயிருவேன், மதுக்கடைகளை எந்த ஒரு கட்சி மூடுதோ அந்த கட்சியோடு தான் கூட்டணின்னு அறிவிச்சாருன்னா அது மாநில கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதை செய்ய மாட்டாராம் இவரு. மூடுனா மதுக்கடைகளை மூடுனா இந்தியா ஃபுல்லா தான் மூடணும். அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குங்க, அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வித்துற மாட்டாங்களா? அப்புறம் அங்கிருந்து மதுவெல்லாம் கடத்திட்டு தமிழ்நாட்டில் வித்துருவாங்க. இதெல்லாம் பாசிபிள் கிடையாதுங்க. அப்புறம் எதுக்கு காவல்துறை இருக்கு? அப்புறம் எதற்காக காவல்துறை இருக்கிறது? காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் நினைச்சாருன்னா இந்த மதுவை தடுக்க முடியுமா? முடியாது. எல்லாம் பண்ண முடியும். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் பேசுவதெல்லாம் வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி, காதுல வாயில தேனை ஊத்தினா நக்கி சாப்பிடலாம், காதுல ஊத்துவாங்க அப்படியே நீமையா இருக்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வெட்டி செவடால் வீண் பேச்சுன்னு தான் சொல்லுவேன். அண்ணன் திரும்ப காலங்காலமா இதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. சனாதன ஒழிப்பு. சனாதன ஒழிப்புனா முதல்ல நீங்க திமுகவை பார்த்து கேட்கணும். எங்களுக்கு பொது தொகுதி தராம, எங்களுக்கு 2 தனித்தொகுதி தரீங்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நிறுத்துற எங்களுக்கு 2 சீட்டு, 4 பேர் கூட இல்ல, ஒரு கூட்டம் போட்டா ஒரு 15 பேர்த்த கூட்டி உட்கார முடியல. யாரு? காங்கிரஸ். காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்களே, ஏன் கொடுக்குறீங்க? இதுல உங்களுக்கு சனாதன சிந்தனை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி திமுகவை பத்தி கேள்வி எழுப்பணும். திமுகவுக்கு அப்படியே வலிக்காதது மாதிரி அப்படியே 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 நாசுக்கா பேசிட்டு அப்படியே போயிட வேண்டியது, மத்திய அரசு மேல குற்றஞ்சாட்டிட்டு. இவர்கள் அனைவருமே நம்ம இனத்தினுடைய துரோகிகள். மதுக்கடைகளை நான் ஆட்சிக்கு வந்தால் மூடுவேன் அப்படின்னு சொன்ன திமுகவும் மூடல. அண்ணன் திரும்ப இன்னைக்கு பேசுறது நாடகம் தான். அதே கூட்டணியில இருந்துட்டு எல்லாமே நம்ம இன மக்களை குடிக்க வைத்து குடிகார மக்களாக மாற்றி அதன் மூலியமாக அரசியல் இவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா தானே இவனை ஏமாற்ற முடியாது. விழிப்புணர்வே அடையாம கடைசி வரைக்கும் போதையிலே வச்சிருந்து இதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஆசைய ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஒரு காலத்திலும் விரும்ப போறதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. இதுதான் உண்மை. இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த அண்ணன் திருமா, TR பாலு அவர்கள், திமுக MP எல்லாருமே போயிட்டு எல்லாருமே கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. டீ பார்ட்டிலாம் கொண்டாடிட்டு வராங்க, நம்ம இனத்தை கொண்டவனோட சேர்ந்துக்கிட்டு.
ஆனா இவங்களெல்லாம் பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.